ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின்கிட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அண்ட் ஃபண்டிங் ரேட் அப்படின்னு சொன்னால் என்ன, இது ரெண்டை பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் வந்து டோட்டலாக ஓப்பன் பண்ணிக்கிற ட்ரேட்ஸ், அது வந்து ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் லாங்காக இருக்கலாம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸுக்கு மட்டும் தான் ஒத்து போகும். அதே மாதிரி ஸ்பாட் ட்ரேடர்ஸுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மட்டும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை வச்சு உங்களுக்கு இது வந்து இண்டிகேட்டர் மாதிரிலாம் இல்லை, இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நாங்கள் எடுப்போம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபண்டிங் ரேட்டு. ஓகே இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் வந்து எத்தனை ட்ரேடர்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ட்ரேட்ஸ். இப்போ மார்க்கெட்டில் வந்து எத்தனை ட்ரேட்ஸ் வந்து அவங்களுடைய ட்ரேட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, அப்போ அதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அதே மாதிரி இப்போ ஃபண்டிங் ரேட் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபண்டிங் ரேட் சொல்கிறது வந்து சிம்பிளான விஷயம் ஒன்று வந்து, இப்போ ஃபண்டிங் ரேட்னா, இப்போ ஃபண்டிங் ரேட் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் புல்லிஷில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், இந்த ஃபண்டிங் ரேட்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபீஸ் வந்து ஃபீஸ் வந்து கட் பண்ணப்படும் ஒவ்வொரு 8 ஹவர்ஸுக்கு ஒருக்காவும். நீங்கள் வந்து ஃபியூச்சர் ஸ்டேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஸ்மாலாக ஒரு ஃபீ வந்து கட் பண்ணப்படும். நீங்கள் அது வந்து ஒரு ஷார்ட் பொசிஷனோ ஒரு லாங் பொசிஷனோ ஓப்பன் பண்ணியிருந்தோன்னு சொன்னால், அது வந்து உங்களுக்கு ஹெட்டாகவும் படும் கட்டாகவும் படும். அது எப்படின்னு சொன்னால், சிம்பிளாக விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் வந்து ஃபண்டிங் ரேட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சிம்பிளாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ணப்படும் ஷார்ட்ஸ் அண்ட் லாங், இந்த ஷார்ட்ஸ் அண்ட் லாங்க்கு பிட்வீனா அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருந்த ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னாலும் சரி, லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னாலும் சரி, அது வந்து ஒவ்வொரு 8 ஹவர்ஸ் இருக்கும் பே பண்ணப்படும். அது எப்படி பே பண்ணப்படும் அப்படின்னு சொன்னால், இப்போ பாசிட்டிவ் ஃபண்டிங் ரேட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறார்கள் வந்து ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறார்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. சரியா? லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறார்கள் வந்து ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறார்களுக்கு பே பண்ணுவாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் ஃபண்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால், ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறார்கள் லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறார்களுக்கு வந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட். அண்ட் இதை வச்சு நாங்கள் எப்படி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் உள்ளுக்கு என்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் உள்ளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு பாருங்கள், இப்போ புல்லிஷாக இருக்குது தானே. இப்போ இந்த புல்லிஷாக இருக்கிறது வந்து இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கீழே வந்து ஃபண்டிங் ரேட். இது வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ இப்போ புல்லிஷாக இருக்கக்குள்ள நாங்கள் வந்து விளையும் கூட ஓகே, மார்க்கெட் உள்ளுக்கு நிறைய பேர் வந்து என்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே டைமில் நீங்கள் ஃபண்டிங் ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபண்டிங் ரேட் வந்து எங்களுக்கு க்ரீனில் தான் இருக்கும். 1-2 ரெட்டில் வரும், மற்ற எல்லாம் க்ரீனில் தான் இருக்கும். சரியா? ஓகே, அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்குள்ள மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு இப்போ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால், இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு நெகட்டிவில் இருக்கக்குள்ள நான் உங்களுக்கு மார்க்கெட்டோடைய காட்டும், பிடிசி மார்க்கெட்டோடைய இங்கே பாருங்கள், இது பிடிசியோடைய சார்ட், இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது வந்து ஃபண்டிங் ரேட். ஓகே, இப்போ பிடிசியோடைய சார்ட்டில் பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு நெகட்டிவாக வரக்கிட்ட மார்க்கெட்டில் வந்து இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட்லேருந்து ட்ரேடர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ புல்லிஷ் ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, இப்போ இங்கேருந்து லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கேருந்து லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு அவர் வந்து ட்ரேடர் க்ளோஸ் பண்ணியிருப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுதுன்னு சொன்னால், கீழே வந்து அவங்களுடைய மணியை ஃபுல்லாக லிக்யூடேட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடவும் எங்களுக்கு வந்து லிக்யூடிட்டி ஹண்ட் ஒன்று நடந்திருக்கு, பெரிய விக்கொண்டு வச்சுட்டு மார்க்கெட் போயிட்டு இருக்கும். அந்த டைமுக்கு பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய ஒரு கேண்டில் வச்சிருக்கும். அதே மாதிரி தான் ஃபண்டிங் ரேட்டும் நெகட்டிவ்ல இருந்திருக்கும். சரியா? இப்போ ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ்ல இருந்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ்ல இருந்தேன்னு சொன்னால் ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறார்கள், லாங் பொசிஷனுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இப்போ மார்க்கெட் வந்து பியரிஷ், இப்போ ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பியரிஷ் மார்க்கெட். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் வந்து அப்படிங்கிறது தான் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஃபண்டிங் ரேட் வந்து இங்கே நெகட்டிவ் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் எங்களுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது. மார்க்கெட் வந்து பியரிஷ். அப்போ இங்கே என்ன ரீசன் சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் ஓப்பன் பண்ணிக்கிற எல்லா லிக்விடிட்டிஸையும் வந்து இந்த பிளேஸில் வந்து லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்குது. சரியா? அப்போ இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். சரி, அப்போ இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்து சொன்னால். சரியா? அதே மாதிரி ஃபண்டிங் ரேட் வந்து நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு வந்து ஃபண்டிங் ரேட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு சொன்னால் லாங் வந்து ஷார்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அதே மாதிரி நெகட்டிவாக இருந்துச்சு சொன்னால் ஷார்ட் வந்து லாங்க்கு பே பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இது ரெண்டையும் நாங்கள் எப்படி இது ரெண்டையும் சேர்த்து வச்சு கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து எங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ல இருக்குது. சரியா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ல இருக்குது, பாசிட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி ஃபண்டிங் ரேட்டும் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. இது ரெண்டும் பாசிட்டிவ்ல இருக்குதுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஓவர் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ மார்க்கெட்டில் வந்து ஓகே, இப்போ ஃபண்டிங் ரேட் வெயிட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ்லாம் பாருங்கள், ஃபண்டிங் ரேட் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி இங்கே இந்த அளவுக்கு ஹையெல்லாம் பார்த்து இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் பாருங்கள்,
இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஃபண்டிங் ரேட் வந்து புல்லிஷ். சரியா? அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புல்லிஷ். மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் என்ன? மார்க்கெட் வந்து வேறு லெவலுக்கு ஒரு புல்லிஷில் இருந்திருக்குது. எங்களுக்கு இங்கே இருந்து கீழே இருந்து இது வரைக்குமே ஒரு புல்லிஷ். அது வரைக்கும் எங்களுக்கு லிக்விடிட்டி ஹண்ட்னு சொல்லி ஒன்று நடக்கவே இல்லை. அதுக்கு பின்னால் பாருங்கள், அதுக்கு பிறகு வந்து மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யுது? மார்க்கெட் வந்து சடனாக மார்க்கெட் வந்து ட்ராப் நடக்குது. சடன் ட்ராப் லிக்விடிட்டி ஹண்ட். இங்கே சடன் ட்ராப் லிக்விடிட்டி ஹண்ட். அதே மாதிரி எங்களுக்கு இங்கேருந்து வந்தது அப்படியே கீழே வந்துட்டு ஃபண்டிங் ரேட் கீழே அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே. அப்போ இப்படி மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் வந்து ஃபண்டிங் ரேட் வந்து பாசிட்டிவ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து எனி டைம் மார்க்கெட்டில் ஒரு ட்ராப் வந்து வரலாம். எனி டைம் மார்க்கெட் வந்து பிஆர்சிக்கு திரும்பும். சரியா? எனி டைம் சட்டனாக மார்க்கெட் வந்து பிஆர்சிக்கு திரும்பும். ஸோ அப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ ரெண்டுமே புல்லிஷில் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் செய்கிற ஆளாக இருந்துன்னு சொன்னால் உங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது வந்து மிச்சமே நல்லமாக இருக்கும். அப்படி இல்லை ஸ்பாட் ட்ரேடராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து உங்களுடைய கோயினை வந்து செல் பண்ணிக்கொள்வது வந்து மிச்சம் நல்லமாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாசிட்டிவ். சரியா? ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன? இது ரெண்டும் நாங்கள் பாசிட்டிவ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது, ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவில் இருக்குது. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறா. ஓகே, நாங்கள் இந்த பிளேஸ் எடுப்போம். இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் எங்களுக்கு இந்த பிளேஸ் வரைக்கும் ஓகே. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸ் என்ன எடுக்கிறேன். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு புல்லிஷில் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி ஃபண்டிங் ரேட் வந்து எனக்கு நெகட்டிவில் இருக்குது. இப்போ மார்க்கெட்டை பாருங்கள், மார்க்கெட் வந்து எனக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. மார்க்கெட் என்ன பாசிட்டிவ் இருந்துட்டு ஒரு புல் பேக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டு அந்த புல் பேக்குக்கு பின்னால் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பிளேஸில் நீங்கள் என்ட்ரியை போட்டீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு புல்லிஷில் இருக்குது. இப்போ இது ரெண்டும் புல்லிஷில் தான் இருக்குது. அப்போ அந்த பிளேஸில் என்ட்ரி போட மாட்டீங்க. அப்போ நீங்கள் ஃபண்டிங் ரேட் வந்து எங்களுக்கு மைனஸில் வரக்குள்ள, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புல்லிஷில் வரக்குள்ள தான் நீங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவீங்க. அந்த பிளேஸில் நீங்கள் ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த பிளேஸ் எங்கே வரும்? ஒரு புல் பேக்காக வரும். இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் இந்த டவுன் சைடில் லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்குதான்னு சொல்லி இங்கே வந்து லிக்விடிட்டி ஹண்ட் நடந்திருக்காது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புல்லிஷில் இருக்குது, அதே மாதிரி ஃபண்டிங் ரேட் நெகட்டிவ் இருக்குது. தென் அதுக்கு பிறகு நடந்தது பாருங்கள், மார்க்கெட் வந்து டிரெக்டாக மேலே போயிட்டாங்க. டிரெக்டாக இங்கே இருந்து ஃபண்டிங் ரேட் வந்து எங்களுக்கு நெகட்டிவ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவ், மார்க்கெட் வந்து மேலே. சரியா? இப்போ இது தான் மார்க்கெட்டில் இருக்கிற சில சென்டிமெண்ட்ஸ் விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி சொன்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரேட்ஸ் ப்ளஸ் பண்ணி கொடுக்க மாதிரி. அதே மாதிரி தான் ஸ்பாட்டில் வந்து வெரி ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் வெரி ஈஸியாக உங்களுக்கு வந்து ட்ரேட்ஸில் வந்து ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி கொடுக்க மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு கம்பினேஷன் இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி சைட் வேஸில் மார்க்கெட் மூவ் ஆகுது. நான் காட்டுறேன்டா, இதாக இருக்குது. இந்த பிளேஸில் பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு இங்கே இருந்து நெகட்டிவ், இங்கே இருந்து ஃபுல்லாகவே நெகட்டிவில் வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த பிளேஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே எங்களுக்கு சைட் வேஸ். இப்போ பிடிசியில் இந்த பிளேஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே எங்களுக்கு சைட் வேஸ் தான் நடக்குது. எங்களுக்கு அப் சைடும் இல்லை, டவுன் சைடும் இல்லை. சரியா? அண்ட் அதுக்கு பின்னால் எங்களுக்கு இந்த சைட் வேஸ் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்குது. இங்கே இதுதான் சைட் வேஸ். இந்த சைட் வேஸ் வந்து பிரேக் அவுட் நடக்கக்குள்ள பாருங்கள், பிரேக் அவுட் நடக்கிற கேண்டில் இதா. எஸ், அந்த டைம் பிரேக் அவுட் நடக்குது எங்களுக்கு. அதுக்கு மேலே போய்ட்டு சைட் வேஸ் நடக்குதா? எஸ், அதுக்கு மேலே இங்கே ஒரு சைட் வேஸ் நடக்குது. இந்த ஃபைனல் மூவ் தான் எங்களுடைய மூவ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூவில் எங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புல்லிஷ், ஃபண்டிங் ரேட் பியரிஷ், மார்க்கெட் வந்து புல்லிஷ். இதுதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட். சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள சொன்னால், மார்க்கெட் வந்து இப்போ ஃபண்டிங் ரேட் வந்து எங்களுக்கு எப்போ நெகட்டிவில் வருதோ, அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போ எங்களுக்கு பாசிட்டிவில் வருதோ, மார்க்கெட் வந்து அந்த டைம் தான் எங்களுக்கு புல்லிஷ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவ் அண்ட் ஃபண்டிங் ரேட் ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன? இப்போ இப்போ எனக்கு இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நெகட்டிவ். சரியா? இப்போ ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுதா? எஸ், ஃபண்டிங் ரேட் நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபண்டிங் ரேட் நீங்கள் எப்படி நெகட்டிவ் பார்ப்பீங்கன்னா, ரெட் கலர் வர தேவையில்லை உங்களுக்கு. ரெட் கலரில் வரணும்னு சொல்லி நெகட்டிவ் பார்க்கல. ஃபண்டிங் ரேட் டாப்பில் இருந்து இப்போ டாப்பில் ஒரு கேண்டில் இருக்கும். அந்த கேண்டில் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக கீழே வர விளங்கும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த டாப்பில் இருந்தது அங்கேருந்து ஃபண்டிங் ரேட் இது வரைக்கும் குறைஞ்சிருக்குது. சரி, அப்போ குறைஞ்சிருந்தேன்னு சொன்னால் ஃபண்டிங் ரேட் மைனஸ் ஆகுது. அப்போ இங்கே இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து இந்த கேண்டில். அப்போ இந்த ஃபண்டிங் ரேட் கேண்டில், இந்த கேண்டில்
ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த கேண்டில், இந்த கேண்டலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எங்களுக்கு வந்து பியரிஷ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பியரிஷ், ஃபண்டிங் ரேட் பியரிஷ், தென் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் வந்து பியரிஷ். அது ரெண்டுமே பியரிஷ் ஆகும். அப்படி பியரிஷ் ஆகிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்டில் பாருங்கள் லிக்விடிட்டி ஹண்ட்னு சொல்கிற வந்து ஷுவராக நடக்கும். லிக்விடிட்டி ஹண்ட்னு சொல்லி நடக்கும். அதே மாதிரி அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் இப்போ லிக்விடிட்டி ஹண்ட் நடக்கும் தானே. இப்போ இந்த லிக்விடிட்டி ஹண்ட் நடந்ததுக்கு பின்னால் மார்க்கெட்டில் வந்து பம்ப்னு சொல்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸ்லோ பம்ப் உடனே பம்ப் ஆகாது, கொஞ்சமாக பம்ப் ஆகும். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ளோசிங் அப்படின்னு சொன்னால், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வருதுன்றா மார்க்கெட்டில் இருந்து ட்ரேடர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க, மார்க்கெட்டில் இருந்து ட்ரேடர்ஸ் வந்து வெளியாகிறாங்க. இப்போ ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் வெளியாகக்குள்ள அங்கே வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஷார்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகப்படுது. தென் அந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு வந்து புல்லிஷ், அந்த பிளேஸில் வந்து புல்ஸ் வேல்ஸ் வந்து என்ன செய்வாங்க சொன்னால் என்டர் ஆகுவாங்க. அந்த பிளேஸில் என்டர் ஆகி அங்கே இருந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சமாக ஸ்லோவாக பம்ப் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்குது, மார்க்கெட் கீழே வராமல் இல்லை, வந்துட்டு பாருங்கள். அதுக்கு பின்னால் கீழே வந்துருக்குதா, அதுக்கு பின்னால் லோவாக ஹண்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை. அதுக்கு பின்னால் அங்கே இருந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து புல்லிஷாகவே மேலே மூவாக இருக்குது. அப்போ இதுதான் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட். அப்போ இந்த சென்டிமெண்ட் தான் நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, ஃபண்டிங் ரேட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே லாங் பொசிஷன் அடிக்கிறாங்க. மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ். சரியா? ரெண்டாவது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு பாசிட்டிவ், ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. தென் அந்த பிளேஸ்லேருந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷில் வரும். அப்படிங்க பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு பாசிட்டிவ், ஃபண்டிங் ரேட் வந்து நெகட்டிவ். ஸோ அந்த பிளேஸில் வந்து அங்கே மார்க்கெட் வந்து எங்களுக்கு பிக் பம்ப் பண்ண கொடுத்துச்சு. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவ் அண்ட் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு போரிங் மூமெண்ட்டில் தான் போகும். தென் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.